உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்துகிற சிறுமைப்படுத்துகிற உங்களை ரொம்ப மட்டம் தட்டி தாழ்த்துற உங்களுக்கு அதிக காயத்தை கொடுக்குற உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான உறவு கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களை உயர்த்தி பார்க்குறது தான் அன்போட நோக்கமே தவிர யாரையும் காயப்படுத்தி பார்க்குறது உண்மையான அன்பு கிடையாது. உங்களை மட்டம் தட்டி காயப்படுத்தி பார்க்குற பர்சன்ஸ் யாருமே பார்த்திங்கன்னா உங்களோட உயர்வுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட டைமை நீங்கள் வேல்யூவாக மதித்து நடங்க. உங்களோட டயத்தை யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கான தேடலை நீங்கள் தான் தேட ஆரம்பிங்க. சில நேரத்தில் சில மனுஷங்களையும் சரி, ஒரு சில விஷயங்களையும் சரி, நம்ம அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத விட விட்டுறது தான் நம்மளுக்கு ரொம்ப சரியான ஒரு முடிவாக இருக்கும். நாம் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிற ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இழுபறியாக மட்டும்தான் இருந்திருக்கும். அப்படியாப்பட்ட உறவுகளை நீங்கள் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முடிவே கொடுக்காது. ஆனால் அப்படியாப்பட்ட உறவுகள் தான் நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய பாடங்களை கற்று தந்திருக்கோம். ஒரு சில டயத்தில் ஒரு சில உறவுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமாக கோபம் கூட வரும். இந்த ரிலேஷன்ஷிப் தேவையா அப்படின்னு தோணும். இப்படியே இந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கூட இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு சில உறவுகள்லேருந்து நம்மளால் கண்டிப்பாக வெளியில் வர முடியாது. அப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காத மனுஷங்க கிட்ட நம்ம தியாகம் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம அனுசரித்து போயிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட மதிப்பு அங்கே கண்டிப்பாக குறையும். ஒரு சில உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கோம், உடஞ்சி போயிருக்கோம். அப்படியாப்பட்ட உறவுகளை நம்ம ஒன்று சேர்க்க நினச்சோம் அப்படின்னா உடஞ்சி போன கண்ணாடி துண்டு மாதிரி கண்டிப்பாக நம்ம அந்த உறவுகளால் காயப்படுத்தப்படுவோம். கண்டிப்பாக அவங்களோட மனசுலாம் மாறவே மாறாது. நம்ம வேணால் நினைக்கலாம் ஒட்ட வச்சா திரும்ப பழையபடி வந்துடும் அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கு பாசிபிளே இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளை மதிக்காதவங்க கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட உறவை தொடரக்கூடாது. அதே மாதிரி நம்மளை ஒருத்தங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை நிரூபிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுற எந்த ஒரு செயலையுமே செய்யவே கூடாது. யாரோட உணர்வுகளையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு கஷ்டம் அப்படின்றது தனக்கு வர்ற வரைக்குமே பார்த்திங்கன்னா அதோட ஃபீலிங்ஸை கண்டிப்பாக யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஸோ நம்மளோட வலியை அடுத்தவங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அதோட ஆழம் என்ன அப்படின்றத அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்படி நினைக்கிறதால நம்ம வலி கூடுமே தவிர என்றைக்குமே குறையாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தப்பான மனுஷங்களை நம்ம நேசிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அந்த ஃபீலிங் பண்ணவே செய்யாதீங்க. அவ்வளோ தப்பான ஒருத்தங்களே நம்மளால் அவ்வளோ நேசிக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக உண்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம லைஃப்பில். அவங்க யார் அப்படின்றத உணர்ந்து நம்மளால் அதிக அளவுக்கு நேசிக்க முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்மளை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது அவங்களோட தவறை தவிர நம்மளோட தவறு கிடையாது. இது வாழ்க்கையோட யதார்த்தம் தான். அதை ஏற்றுக்கிட்டதுக்கு பழகிக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கானது. இதை மட்டுமே நீங்கள் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அதை மட்டும் செய்யுங்க. உங்கள் லைஃப் உண்மையாகவே நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் ஒரு 4 பேராவது தேவை நம்மளை சுற்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாகவே ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எதிரி அப்படின்ற ஒரு பர்சன், ஒரே ஒரு எதிரியாவது தேவை அப்படின்றதும் இங்கே நிதர்சனமான உண்மை தான். ஒரு எதிரி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் எதிரி அப்படின்ற ஒரு பர்சனை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற தேவை இல்லவே இல்லை. நாம் நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில் தானாகவே உருவாகிடுவாங்க. எதிரியை என்றைக்குமே ஏளனமாக பார்க்காம எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதித்த அடையாளமாக அது இருக்கும். ஸோ இது மாதிரி